எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து 1000 வருஷம் அரசாட்சி குறித்து நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசு பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறபடி சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் உயிர்த்து, சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகம் போன பின்னாடி முதலாவது ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் கொல்லப்பட்டான். அதிலிருந்து இயேசு வந்து 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிக்கும் வரைக்கும் யாரெல்லாம் இரத்த சாட்சியாய் மரித்தாங்களோ அவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பணும் அப்படின்னு இந்த வசனத்தில் ஒரு கருத்து இருக்குது. ஆகவே உயிரோடு எழுப்பணும் அப்படின்னாக்கா இயேசு வரணும். இயேசு வரும்போது சூரியன் இருளடையும். சூரியன் இருளடைஞ்சால் 1000 வருஷம் அரசாட்சி எப்படி நடக்கும்? ஆகவே இந்த வசனத்தின் உள்ளான கருத்துகள் என்ன அப்படின்னா, சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுக்காக தன்னைத்தானே சிறையாக்கி கொண்டவர்கள், உலகத்தாலே தீட்டுப்படாமல் சாத்தானுடைய முத்திரையை தரித்து கொள்ளாமல் உலகத்தை பாவத்தையும் சாபத்தையும் ஜெயித்து தேவனுக்கென்று சாட்சியாய் பிரித்தெடுக்கப்பட்ட முதல் பலன்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையில் முன்னும் பின்னும் உள்ளான அர்த்தங்களை நாம் புரியாவிட்டால் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து நம்மளை மாதிரி சரீரத்தில் இந்த பூமியில் மறுபடியும் வாழுகிற வாய்ப்பு இருக்குதான்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எந்த வயசில் அவங்க செத்தாங்க, இந்த பூமியில் பிறந்த உடனே பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும், மரித்த உடனே டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். இப்போ ஏறக்குறைய இரத்த சாட்சி, சிலுவை போர், இது போன்ற பலவிதமான சபையில் பரிசுத்தவான்களை இந்த உலகம் மதமும் மார்க்கமும் சிலுவை போரும் பலவிதமான அரசாங்கமும் சேர்ந்து மக்களை, விசுவாசிகளை, ஊழியக்காரை சிரஞ்சேதம் பண்ணி கொலை செய்தார்கள். ஆகவே அவங்க எந்த வயசில் கொலை செய்யப்பட்டார்கள், இப்போ மறுபடியும் அவங்கள உயிரோடு எழுப்பும்போது அவங்களுக்கு என்ன ஆயுசு, எப்படி ஆயுசு கொடுக்க முடியும்? இப்போ டெத்து சர்டிஃபிகேட்டு இந்த உலகம் கொடுத்தாச்சு, மறுபடியும் அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்மளை மாதிரி இந்த பூமியில் மாம்சத்தில் இருந்து 1000 வருஷம் அரசாட்சி என்பது பழுகி பெருகி பூமியை நிரப்புவது. தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் கடைசியாய் இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், எல்லா மக்களுக்கும் நல்லோர் மேலும் பொல்லாத மேலும் தனது சூரியனை உதிக்க பண்ணி நீதிமான் மேலும் அநீதிமான் மேலும் மழையை பெய்ய பண்ணி இந்த பூமியை ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் தந்து 1000 வருஷம் அரசாட்சியை தேவன் தருவார். ஆகவே இது எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மரித்தவர்கள் உயிரடையவில்லை. அதே வெளிப்படுத்திய விசேஷம் 20:5வது வசனத்தில் மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதல் என்பது என்னன்னா, சாகாம கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயல் இணைக்கப்பட்டவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி எந்த தலைமுறைக்கு எப்போ தருவாரும் தெரியாது. அது தந்தாக்கா அந்த காலத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு தேவனை ஆராதிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் சாவு இல்லாமல் இந்த உலகத்தை ஆசரை கூட்டம் ராஜரை கூட்டமாய் தேவன் தந்து ஆளுகை தருவார். பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுவார்கள். ஆகவே பரிசுத்தவானுடைய லிஸ்ட் அது ஒரு கேட்டகரி. மரணம் அடைந்தவர்கள் உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாய் மரணம் அடைந்த யாருமே, எந்த பரிசுத்தவானுமே இயேசு வராமல் உயிரடைய முடியாது. இயேசு எப்போ வராரு? உலகம் முடியும் போது 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வருகை. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படும். மத்தேயு சுவிசேஷம் 25:1-11 முடிய வாசித்தா ரகசிய வருகை அங்கே பார்க்க முடியும். அங்கே எக்கால சத்தமோ மற்றது மின்னலை போல பிரகாசமாக வரதே கிடையாது. அது மணவாட்டிக்கு மணவாடு சத்தத்தை கேட்டு தன்னை ஆயத்தப்படுத்தினார்கள். அதில் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் தேவன் சொன்ன பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். புத்தி இல்லாதவர்கள்
மணவாளன் வர தாமதமான போது நித்திரை மயக்கம் அடைந்து விட்டார்கள். அவர்கள் நித்திரை மயக்கினா அந்த உலக பிரகாரமாக 1000 வருஷம் அரசாட்சி என்பது தேனும் பாலும் ஓடுகிற உலகம் முழுசும் எப்படி இயேசு அப்பத்தையும் மீனையும் கொடுத்தாரு, அவங்க எல்லாம் புசித்தாங்க, மறுபடியும் மறந்து போனாங்க. அப்போ இந்த உலகம் இந்த சரீர வாழ்க்கையிலேயே மறந்து மயங்கி நித்திரை அடைந்து விட்டார்கள். புத்தி உள்ளவர்கள் தெளிவாய் தேவன் சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில தேவன் பிரகாரம் தேவனுடைய வார்த்தை பிரகாரம் நடக்கிறாங்க. இப்போ சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள்னா கர்த்தருக்காக தன்னைத்தானே தீட்டுப்படாதவர்கள், சிரஞ்சேதம் பண்ணி கொண்டவர்கள், கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம். அப்போ தேவனுடைய வார்த்தை கேட்டு உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். இங்கேயும் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டு உலக வழிபாட்டில் தான் நம்ம வாழ்க்கை திசை மாறும். வழிபாட்டில் தான் மரணமும் ஜீவனும் உண்டு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி வழிபாடு செய்யும்போது அது ஜீவனை தரும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வழிபாடு செய்யும்போது அது மரணத்தை தரும். ஆகவே இந்த சிரஞ்சேதம் என்பது கத்தினால செய்யப்பட்ட சிரஞ்சேதம் அல்ல. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து அவங்களுக்கு எந்த ஆயுசு, மறுபடியும் அவங்கள யார் திருமணம் பண்ணிக்குவாங்க, அவங்கள எப்படி அரசாங்கம் நிர்வாகம் பண்ணும், அவங்களுக்கு எந்த வயசில் செத்தாங்க, இப்போ அவங்களுக்கு வயசு என்னன்னு எந்த லிஸ்ட்டும் கிடையாது உலகத்தில். அவங்க சொன்னாலும் யார் நம்புவாங்க? இப்போ ஏறக்குறைய 6 கோடி பேர் இதுவரைக்கும் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாக மரித்து போனவர்கள் 6 கோடி பேர் இந்த உலகத்தில் எழுந்து எப்படி அவங்களுக்கு எந்த லிஸ்ட்டில் கொடுக்கறது? அரசாங்கம் எப்படி எந்த கேட்டகரியில் அவங்கள சேர்த்தும்? ஆகவே இந்த சிரஞ்சேதம் என்பது கத்தினால் கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் அல்ல, தேவனுக்காக தன்னைத்தானே சிறையாக்கி கரையாகாமல் கரைப்படாத புத்தி உள்ள கற்புள்ள கன்னியாய் தேவனுக்கென்று சாட்சியாய் வாழுகிறவர்கள். ஆகவே அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளான அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் வசனம் சொல்லுகிறபடியே அந்த அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளால், இயேசு நானே ஜீவனுள்ள கல், நானே கண்மலை, நானே வெளிச்சம், நானே ஜீவ தண்ணி, நானே திராட்சை செடி, நானே ஜீவ அப்பம், இதெல்லாம் அப்படியே நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கும்? அதனால் ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளான அர்த்தங்கள் உண்டு. எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி அதை விளங்கி கொள்ள வேண்டுமோ அப்படி விளங்கி கொண்டாதான் அது ஆசீர்வாதமாக, அது ஞானமாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய வசனத்து நிமித்தம் நாங்கள் உலகத்தால் கரைப்படாதவர்கள், உலகத்தால் தீட்டுப்படாதவர்கள், சொரூபத்தை வணங்காமலும் அது முத்திரை தரித்து கொள்ளாமலும். யாரெல்லாம் சொரூபத்தை வணங்குறாங்களோ அது முத்திரை வந்துடுது. அப்போ வணங்காமல் இருக்கும்போது உலகத்தால் சிறை சேதம் பண்ணப்பட்டார்கள். ஆகவே இவர்கள் உயிர்த்து இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது சொரூபத்தை வணங்காமலும் மிருகத்தினுடைய முத்திரை தரித்து கொள்ளாமலும் இருக்கும்போதும் நாம் உயிர் அடைந்து விட்டோம், நாம் சாகிறதே கிடையாது. அது அந்த காலத்தில் அந்த கேட்டகரிக்கு தேவன் தருவார். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்குதுன்னா, தேவன் ஆதி முதல் அந்த வரைக்கும் செய்கிற தம்முடைய கிரியைகளை உலகத்தார் அறிந்து கொள்ள மாட்டார்கள். யூதருங்க இன்னுமே அறிந்தில்ல, புரியல, இயேசுன்னா யாருன்னு தெரியல, மெஸ்ஸியான்னு அவங்க புரிஞ்சுக்கொள்ள, மெஸ்ஸியா வருவார் என்று இன்னும் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, புரியாது. அப்போ தேவன் தான் அதை புரிய வைப்பார். அந்த யாக்கோப்பின் அவிசுவாசத்தை நீக்குவார். புறஜாதி நிறைவு அடைஞ்ச உடனே யாக்கோப்பின் அவபக்தி நீக்கி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசி அவங்களுக்குள்ளே அவங்க ஜாதிக்குள்ளே எழுப்பி, இனி நமக்கு விருத்த சேதம் கிடையாது, எருசலேமில் ஆலயம் கட்டி நம்ம சிகப்பு கடாரி பலி செலுத்தது இல்லை, தேவனுடைய பிரமாணத்தை அவங்களுக்கு விலைக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இயேசு வந்த பின்னாடி தான் இயேசு ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை. இயேசுடைய வார்த்தை கண்டு விசுவாசிப்பதோட காணாத விசுவாசிப்பன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை தேவன் தருவார். ஆகவே இந்த சிரஞ்சேதம் என்பது கத்தினால கொலை செய்யப்பட்டுள்ள அல்ல, தேவனுடைய வார்த்தையினால பக்தினால தன்னைத்தானே தீட்டுப்படாதவர்கள் இவங்க தான் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள். ஆகவே உள்ளான அர்த்தத்தை நம்ம விளங்கி கொண்டு தேவனுடைய வார்த்தையை விளங்கி கொண்டு 1000 வருஷம் அரசாட்சி தேவனை எங்களுக்கு தாருங்க, மரணமில்லாத ஜீவனுள்ள வாழ்க்கை பெற்று நாங்கள் மரணத்தை காணாமல் தீர்க்க ஆயுசை பெற்று இந்த உலகத்தை ஆளுகை செஞ்சு நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம், தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்ம அதை சொல்லி கொடுத்து ஆவியானவர் நமக்கு விளங்க வைப்பார். அதனுடைய புரிந்து கொள்வதை தேவன் தருவார். அதை வேத வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்து மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து மறுபடியும் அவங்க திருமணம் செஞ்சு வாழ முடியாது, அப்படிப்பட்ட நிலை கிடையாது. ஆகவே இந்த சிரஞ்சேதத்தை குறித்து நாம் இன்னும்
ஜெபத்தில் இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கும்போது கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.